அனைவருக்குமே வணக்கம். அமெரிக்காவில் இருக்கிற டெனிசி மாகாணத்தில் நாக்ஸ்வில்லி அப்படின்ற பகுதி. இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் 23 வயது நேர்ந்த கிறிஸ்டோபர், 21 வயது நேர்ந்த சனன் அப்படின்ற இந்த பெண். இந்த ரெண்டு பேரும் ரீசெண்டாக தான் அந்த சமயத்தில் டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி டேட்டிங் பண்ண கொஞ்ச நாட்கள்லேயே சனனுடைய தோழி ஒரு நாள் இந்த ரெண்டு பேரையுமே என்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இரவு பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2007 வாக்கில் ரெண்டு பேரும் அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த கப்புளுடைய பிளானாகவும் இருந்திருக்கு. பார்ட்டி நடக்க போகிற ஜனவரி 6ஆம் தேதி இந்த சனன் அப்படின்ற பெண் தன்னுடைய SUV காரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தோழியோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே ரெண்டு பேரும் சேர்ந்து ரெடியாகி இருந்திருக்காங்க. அப்போது கிறிஸ்டோபர் வந்துடுவார், அதன் பிறகு சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த 3 பேருடைய பிளானாகவும் இருந்திருக்கு. ஆனால் நேரம் ஆக ஆக கிறிஸ்டோபர் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராததுனால சனனுடைய தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்ட்டிக்கு போகிறேன், நீ எப்போதும் போல் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு நீ வந்துடு, எனக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இரவு 8 மணி வாக்கில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அந்த தோழி கிளம்பி போயிருந்திருக்காங்க. ஆனால் அந்த தோழி தான் கடைசியாக இந்த சனனை உயிரோட பார்த்த பெண் அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. தொடர்ந்து அந்த பார்ட்டி நடக்கிற வீட்டில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏன் சனனும் கிறிஸ்டோபரும் இந்த பார்ட்டிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான தோழி இருக்காங்களே, அவங்க சரியாக இரவு 11 மணி வாக்கில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி ரெண்டு பேரும் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ரெண்டு பேரும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய பார்க்கிங் லாட்டில் கிறிஸ்டோபருடைய ட்ரக்கு மட்டும் இருக்குதே தவிர அந்த பெண்ணுடைய SUV காரை காணோம். மேற்கொண்ட அப்பார்ட்மெண்ட்லேயும் அவர்கள் இல்லாததுனால எங்கேயாவது ரெண்டு பேரும் வெளியில் போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்காம அந்த சனனுடைய அம்மாவுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் சனனுடைய அம்மா இதை கேட்டதுக்கு பிறகு என்னுடைய வீட்டுக்கும் அவள் வரவே இல்லை, கால் பண்ணி பார்த்தாலும் கால் போக மாட்டேது, மெசேஜ் பண்ணியும் பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, அதனால் சனன் வந்தானா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து சனனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால் கிறிஸ்டோபர் நம்பரை வாங்கியும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அவருடைய மொபைலும் அந்த சமயத்தில் சுவிட்ச் ஆஃப் தான் ஆகியிருந்திருக்கு. இதனால் மேலும் மேலும் கிறிஸ்டோபரை பற்றியும் சனனை பற்றியும் வருத்தப்பட ஆரம்பித்து உடனடியாக பல்வேறு இடங்களில் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த கப்புள் கிடைக்கவே இல்லை. இதனால் சனனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்ணி என்னுடைய மகளையும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் காணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒரு இளமையான ஜோடி அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் அதை பெருசாக எடுத்துக்காமலே விடுறாங்க. ஆனால் சனனுடைய அம்மா மட்டும் தொடர்ந்து தனக்கு தெரிந்த நபர்களை வைத்து இந்த ரெண்டு பேரையுமே தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சனனுடைய அம்மாவுக்கு சில பேர் உதவி பண்ணதன் மூலியமாக சனனுடைய மொபைல் கடைசியாக செரி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஸ்ட்ரீட்டோடைய பெயரை கேட்டதுமே சனனுடைய அம்மாவாக இருக்கட்டும், ஏன் சனனுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஷாக்காக இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த சமயங்களில் அந்த ஏரியாவில் அதிகமாக க்ரைம் ரேட் நடந்தது எல்லாமே செரி ஸ்ட்ரீட் அப்படின்ற அந்த பகுதியில் தான். இதனால் எங்கே தன்னுடைய மகளுக்கும் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சம்பவ இடத்துக்கு போயிட்டு சனன் மற்றும் கிறிஸ்டோபர் அப்படின்ற ரெண்டு பேரையுமே தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தீவிரமாக ஒரு கட்டத்தில் தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அதே தெருவில் ஒரு இடத்துல சனனுடைய டொயோட்டோ கார் அந்த இடத்துல நிற்கிறதா பார்த்து இருந்திருக்காங்க. உடனடியாக அந்த காரை வந்து பார்க்கும்போது காருடைய டிரைவர் சீட் பின்னாடி இழுக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. எப்போதுமே சனன் காருடைய டிரைவர் சீட்டை முன்னாடி வச்சு தான் உட்காந்து ஓட்டுவாங்க. அதே சமயம் அவங்களுடைய காரில் இருந்த ஃபோட்டோஸ், டெடிபியர், அவங்களுடைய ஐபேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காணாமல் போன நிலையில் இருந்திருக்கு. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கார் ரொம்பவே சேரும் சகதியுமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா சனன் எப்போதுமே காரை ரொம்பவே க்ளீனாக வச்சுப்பாங்களா. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த காரை பார்த்ததுமே கண்டிப்பாக சனனுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த தகவல் எல்லாத்தையுமே அடுத்த நாள் சனனுடைய அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் தெரிவிச்சிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த காரை பார்க்கும்போது அந்த காருக்குள்ளே இருந்து ஒரே ஒரு சிகரெட் பாக்கெட்டை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒத்த சிகரெட் பாக்கெட்டை வச்சு இந்த வழக்கை அவர்களால் தொடர முடிஞ்சுதா இல்லையா? அன்னைக்கு கிறிஸ்டன் சனன் அப்படின்ற அந்த ஜோடி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க? அந்த குடும்பத்தார்களும் போலீஸ் அதிகாரிகளும் அவர்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 2007 உலக மக்களால் மறக்கவே முடியாத ஒரு மர்மமான ரொம்பவும் கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர். வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி.
நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதே அதுக்காக நாங்கள் எவ்வளோ மெனக்கடுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காணாமல் போன சனான் 1985 அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அவர்களுடைய குடும்பத்தார்கள் டெனிசி மாகாணத்தில் இருக்கிற நாக்ஸிவில்லி அப்படின்ற பகுதிக்கு வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. காணாமல் போன சமயத்தில் சனான் பார்ட் டைம் ஜாப்பும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பார்ட் டைம் ஜாப் பார்க்குற இடத்துலையும் போயிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அங்கேயும் சனான் வேலைக்கு வரல அப்படின்னு தான் சொல்லப்படுது. மறுபக்கம் கிறிஸ்டோஃபரை பற்றி சொல்லணும்னா 1982 அதே நாக்ஸிவில்லி பகுதியில் தான் பிறந்திருக்காரு. இவர் ஒரு பேஸ்பால் பிளேயராகவும் இருந்திருக்காரு. இந்த சமயத்தில் தான் சில மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஜனவரி 6ஆம் தேதி இவர்கள் காணாமல் போயிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த காரை கண்டுபிடிச்சது அடுத்த நாள் தான், அதாவது ஜனவரி 7ஆம் தேதி. அன்றைய நாளே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை அந்த இடத்துக்கு வர வச்சு அந்த காரை இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் அந்த கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணப்பட்டிருந்ததுனால அந்த காருடைய கண்ணாடியில் ஒரு பேப்பர் ஒட்டப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அந்த பேப்பரை பிரித்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு அட்ரஸ் ஒன்று இருந்திருக்கு. அந்த அட்ரஸ் இந்த கார் கடந்த இடத்துல இருந்து 2 பிளாக் தள்ளி தான் 2316 சிப்மன் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு அட்ரஸ் தான் அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்திருக்கு. இந்த பேப்பரை போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. அது கூடவே அந்த காருக்குள்ள கடந்த சிகரெட் பாக்கெட்டை மீட்டெடுத்து அதில் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் மறுபக்கம் அதே போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு மர்மமான தகவல் ஒன்று கிடைக்குது. அது என்னன்னா, அந்த கார் கடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்திலே ஒரு ரயில்வே ட்ராக் இருப்பதாகவும் அந்த ரயில்வே ட்ராக்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய் அந்த வழியாக சுத்தம் செய்து போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு மனிதனுடைய சடலத்தை பார்த்ததாகவும் அது ரொம்பவே கொடூரமான முறையில் அந்த இடத்துல கிடக்கு அப்படின்னும் அதனால உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவல் போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகளும் சரி, இந்த கிறிஸ் மற்றும் சனானுடைய குடும்பத்தார்களும் சரி சம்பவ இடத்துக்கு போய் பார்த்திருந்திருக்காங்க. அந்த சடலத்தை பார்க்கும்போது அந்த இறந்து போன நபருடைய முகத்தை அவர் அணிந்திருந்த சட்டையாலேயே அவருடைய முகம் தெரியாத அளவுக்கு கட்டி இருந்திருக்காங்க. அது கூடவே அவருடைய கழுத்தில் அவருடைய பேண்ட்ல இருந்த பெல்ட்டை வச்சு தான் கட்டி இருந்திருக்காங்க. பின்பக்கம் கயிறால கட்டப்பட்டிருந்திருக்கு. அவருடைய காலில் எந்த ஒரு ஷூவுமே கிடையாது. அதே சமயம் அவருடைய உடம்புல பல இடங்கள்ல இரத்த காயங்கள் காணப்படுது. மேற்கொண்டு அவரை யாரோ தரதரன்னு இழுத்துட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. இதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவருடைய முகத்தில் இருக்கிற அந்த சட்டை துணியை எடுத்துட்டு பார்க்கும்போது தான் அது வேற யாருமே கிடையாது, காணாம போன 23 வயது நேர்ந்த கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிறத அந்த குடும்பத்தார்கள் அடையாளம் காட்டுறாங்க. கிறிஸ்டோஃபருடைய தலையை அந்த சமயத்தில் பார்த்தபோது பல இடங்களில் ஓட்டை இருந்திருக்கு. அதாவது மல்டிபிள் டைம் அவரை கன் ஷாட் பண்ணியிருந்திருக்காங்க. இது கூடவே அவருடைய உடம்பை பார்க்கும்போது அவர் இறப்பதற்கு முன்னாடி பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் அந்த சடலத்தில் இருந்த காயத்தை பார்க்கும்போதே அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. அடுத்த கட்டமாக கிறிஸ்டோஃபருடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்து முடிந்த சமயத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காரில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட சிகரெட் பாக்கெட்லேயும் சரி, அதே சமயம் அட்ரஸ் எழுதப்பட்டிருந்த அந்த பேப்பர்லேயும் சரி, ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே நபருடையது அப்படின்னும் அந்த நபருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்முடைய டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்த்ததில் அது டேவிட்சன் அப்படின்ற ஒரு கருப்பின இளைஞரை காட்டுது அப்படின்னும் இவர் 5 வருடத்திற்கு முன்னாடி கார் திருட்டு வழக்கில் ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் அவருக்கு ரீசெண்டாக பெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. அது கூடவே அந்த அட்ரஸை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததுலையும் அதே டேவிட்சன் அப்படின்ற ஒருத்தனுடைய பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அந்த சிப்மன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டேவிட்சனுடைய வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் அதிகாரிகள் டோரை தட்டி இருந்திருக்காங்க, கூப்பிட்டு பார்த்துருந்துருக்காங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ஆரம்பத்தில் வராமலே இருந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் அந்த டோரை உடைச்சிட்டு உள்ளே போயிருந்திருக்காங்க. உள்ளே போகும்போது டேவிட்சன் உள்ளே இருந்திருக்கான். அவன் கூடவே ஜார்ஜ், டேனியல், வெனசா கொலிமன், எரிக் அப்படின்ற மொத்தம் 5 பேரை அன்றைய நாள் கைது பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் இந்த கார் உனக்கு எப்படி கிடைச்சது, எதனால் அந்த காரில் உன்னுடைய அட்ரஸ் எழுதப்பட்டிருந்துச்சு, உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களுமே வராமல் இருந்திருக்கு. அதன் பிறகு துருவி 5 பேருமே தனித்தனியாக விசாரணை பண்ணும்போது தான் நடந்த கொடூரங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. அன்றைக்கி நடந்த விசாரணையில் சனான் எங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி அவங்கள கடத்தினாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவன் சொல்லியிருந்திருக்கான். அவன் எப்படிலாம் பிளான் பண்ணால் என்னென்னலாம் பண்ணான் அப்படிங்கிறத 1 by 1 டைம்லைன் படி இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம்.
சம்பவம் நடந்த நாளான ஜனவரி 6, 2007 அன்னைக்கு பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெண்மணி தன்னுடைய தோழியோடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய தோழி பார்ட்டிக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் கிறிஸ்டோபர் சன்னனை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருந்துருக்காரு. அதன் பிறகு பார்ட்டிக்கு லேட் ஆகிட்டு அதனால் நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் லாட் கிட்ட வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த சன்னனுடைய எஸ்யூவி காரில் தான் இவர்கள் 2 பேருமே அமர்ந்து இருந்திருக்காங்க. அப்போது 2 பேருமே நெருக்கமாக ஹக் பண்ணி கிஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த கைது செய்யப்பட்ட 5 பேருமே அந்த வழியாக வந்திருக்காங்க. முக்கிய குற்றவாளியான டேவிட்சனும் ரீசெண்டாக தான் பரோலில் வெளியில் வந்திருக்கான். அவன்கிட்ட காசு அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அவனுடைய முக்கியமான தொழிலே கார் திருடுறது, அப்படி இல்லைன்னா காருக்குள்ளே ட்ரக்ஸ் திருடுறது அப்படிங்கிறது தான் அவனுடைய தொழில். அப்படிங்கிறதுனால இந்த எஸ்யூவி காரை பார்த்ததுமே இந்த கார் நம்மளுடைய கடத்தலுக்கு தோதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உடனடியாக அந்த காரை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டாளிகள் கிட்ட சைகை காட்டினதுமே கிறிஸ்டோபர் மற்றும் சன்னனை கன் பாயிண்டில் பின் சீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து முன் சீட்டில் 2 பேர் உட்கார்ந்தபடி சிப்மன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டேவிட்சனுடைய வீட்டுக்கு நேரடியாக போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து 2 பேருமே கன் பாயிண்டில் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுமே அவங்களுடைய கண்கள், வாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட்டப்படுது. அதன் பிறகு இந்த சன்னனுடைய கண்கள், கைகால்கள்லாம் கட்டப்பட்ட நிலையில் சேரில் உட்கார வைக்கப்படுறா. அதன் பிறகு அங்கே இருந்த டேனியல், டேவிட்சன் மற்றும் ஜார்ஜ் அப்படின்ற இந்த 3 பேரும் கிறிஸ்டோபரை ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் அதே கூட்டத்தில் இருந்த 4வதாக இருந்த ஒரு ஆணான எரிக் அப்படின்றவன் அந்த காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்திருக்கான். மேற்கொண்டு அந்த கேங்கில் இருந்த ஒரு பெண்ணான வனிசா கொலிமேன் அப்படின்றவங்க சன்னனுடைய சேருக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் கடத்தப்பட்ட கிறிஸ்டோபரை அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ இந்த 3 பேருமே சேர்ந்து கிறிஸ்டோபரை பலவிதமான முறையில் டார்ச்சர் பண்றாங்க. கிறிஸ்டோபர் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிருந்திருக்காங்க. அது கூடவே இந்த கிறிஸ்டோபரோடைய ஆசன வாயில அவனுங்க பாலியல் பலாத்காரமும் பண்ணி இருந்திருக்கானுங்க. கிறிஸ்டோபருக்கு வலி தாங்க முடியாம அவருடைய பின்பக்கத்தில் இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. அதையும் பொருட்படுத்தாம இவனுங்க மேற்கொண்டு கிறிஸ்டோபரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கானுங்க. கிறிஸ்டோபர் கஷ்டப்படுறது எல்லாமே சன்னனுக்கும் சேரில் அமர்ந்தபடி காதல கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து கிறிஸ்டோபர் ஒரு கட்டத்தில் மயக்கமடைய ஆரம்பிச்சிருக்கான். இதனால் எப்படியும் இவன் சாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உடம்புல எங்கெல்லாம் காயம் இருக்கோ அங்கெல்லாம் ப்ளீச்சிங் பவுடரை போட்டு அடைச்சி இருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு ரத்தமும் இதனால் ஸ்டாப் பண்ணப்படுறதுனால அவனை அப்படியே கொத்தா ஒரு காரில் அழைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ட்ராக் கிட்ட போயிட்டு அங்கே தரத்தரணி இந்த கிறிஸ்டோபரை இழுத்துட்டு போயிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு கண்ணாலேயே கண்ணா பின்னானி நெத்திலேயே சுட்டு இருந்திருக்கானுங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி அன்றைய நாள் இரவே மறுபடியும் இந்த டேவிட்சனுடைய வீட்டுக்கு வந்திருந்திருக்கானுங்க. அதன் பிறகு 3 பேரும் சேர்ந்து இந்த கிறிஸ்டோபருக்கு என்னென்ன மாதிரியான சித்திரவதைகள்லாம் பண்ணானுங்களோ அதே மாதிரியான சித்திரவதைகளை இந்த சன்னன் அப்படின்ற 21 வயது நேர்ந்த பெண்ணுக்கும் நிகழ்த்தப்பட்டிருந்திருக்கு. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு சன்னனுடைய பிறப்புறுப்பாக இருக்கட்டும், ஆசனவாயாக இருக்கட்டும், 2மே கொடூரமான முறையில் பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால் உடல் உள்ளுறுப்புகளுக்குள்ள காயம் ஏற்பட்டதுனால அவங்களால ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தவே முடியல. இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கையாலேயே ப்ளீச்சிங் பவுடரை எடுத்து அதில் அடைச்சிருந்திருக்கானுங்க. எந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமான ஆட்கள் அப்படிங்கிறத கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு நரக வேதனை தான் அன்றைய நாள் சன்னனுக்கும் நடந்திருக்கு. இந்த சன்னன் மற்றும் கிறிஸ்டோபருக்கு நடந்த கொடூரத்தில் பாதி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். முழு கதையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆடி போயிடுவீங்க. இன்னொரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னென்னா, சன்னனுடைய தொண்டையில் அந்த 3 பேருமே அவங்களுடைய ஆணுறுப்பை அனுப்பி ரொம்பவே சித்திரவதைகள்லாம் கொடுத்துருந்துருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் சன்னன் மயக்கம் அடைஞ்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி செத்த பிணமாக தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இதனால் இதுக்கு மேலே இவளை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நெத்தியிலையும் உடம்புலையும் கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு எந்த ஒரு டிஎன்ஏ எவிடன்ஸும் போலீஸுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சன்னனுடைய பிரைவேட் பார்ட்லேயே மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி கொளுத்தி இருந்திருக்கானுங்க. இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பெரிய கார்பேஜ் பேக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய சடலத்தை அதிக கவர்லாம் போட்டு கட்டி அங்கே இருக்கிற ஒரு ட்ராஷ் கேனில் போட்டிருந்திருக்கானுங்க. இந்த சமயத்தில் தான் அடுத்த நாளே போலீஸ் அதிகாரிகள் இவனுங்களை வந்து கைது பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கைது பண்ணுற சமயத்தில் இந்த சன்னனுடைய சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. அங்கே இருந்த எவிடன்ஸ், அவன் அணிந்திருந்த ட்ரெஸ் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மீட்டெடுத்திருக்காங்க. தொடர்ந்து அந்த சடலத்தில் இருந்து என்னதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஎன்ஏ எவிடன்ஸ் கிடைக்காம போயிருந்தாலும் கூட இந்த டேவிட்சனுடைய ஜீன்ஸ் பேண்டில் இருந்து சன்னனுடைய டிஎன்ஏ கிடைச்சிருந்திருக்கு.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சன்னனுடைய டெடி பேர், சன்னனுடைய ஃபோட்டோ, ஃபோன் மற்றும் ஐபேட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து மீட்டெடுத்திருக்காங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அதே கேங்கில் இருந்த ஒரு பெண்ணான வனிசா அப்படின்றவங்க, நான் இதை எதையுமே பண்ணல, நான் ஜஸ்ட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் அவளை காப்பாற்ற முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்கா. ஆனால் எல்லாரையுமே விசாரணை பண்ணபோது அவளுக்கும் இதில் உடன்பாடு உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவளையும் முக்கிய குற்றவாளியாக தான் இந்த வழக்கில் சேர்த்திருந்திருக்காங்க. இறுதியாக இந்த வழக்குடைய விசாரணையெல்லாம் முடிஞ்சிருந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. இதனால் நீதிமன்றம் டேவிட்சன், டேனியல், ஜார்ஜ் அப்படின்ற இந்த 3 முக்கிய குற்றவாளிக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த பெண் உதவி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு 53 ஆண்டு காலம் பரோலை இல்லாத ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுது. 5வது குற்றவாளியான எரிக் அப்படின்ற அந்த காரை ஓட்டிட்டு போனவனுக்கு 18 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த 5 பேருமே ஜெயிலில் தான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சன்னனுடைய கார் இடந்த இடத்துல ஒரு பழைய இரும்பு கடை ஒன்று இருந்திருக்கு. அந்த இரும்பு கடையை காலி பண்ணிட்டு கிறிஸ்டோபர் மற்றும் சன்னனுக்கு சில நினைவிடங்கள்லாம் அந்த இடத்துல கட்டப்பட்டிருந்திருக்கு. கிறிஸ்டோபருடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சன்னனுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இன்னைய வரைக்குமே இந்த சம்பவத்தில் இருந்து அவங்க மீளவே இல்லை. ஏன்னா 2 பேருக்கும் நடந்த சித்திரவதைகள், கொடூரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நடந்திருக்கு. மேற்கொண்டு கைது செய்யப்பட்ட 5 பேருமே சரியான போதை கேஸு. அதே சமயம் இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதலை இந்த 2 பேர் மேலேயும் நிகழ்த்துவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேருமே கருப்பினர்கள் அப்படின்னும், அதே சமயம் பாதிக்கப்பட்டவங்க 2 பேருமே வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும், அந்த ஒரு கோபத்தினால கூட இந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை அவங்க அரங்கேற்றி இருக்கலாம் அப்படின்னும் சில பேரால் அந்த சமயங்களில் சொல்லப்பட்டுச்சு. இந்த 5 பேர் மாதிரியான சைக்கோ குலம் நம்மளை சுற்றியும் இருக்கலாம், இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்னையை கேட்டால் இந்த 5 பேரும் செய்தது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் நான் சொல்லுவேன். புதுசாக வாழ்க்கையை தொடங்கின அந்த ஜோடி கண்டிப்பாக இப்படி ஒரு சாவு தங்களுக்கு வரும் அப்படிங்கிறத கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த 5 பேருக்கும் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.